இன்றைக்கி வந்து சாயோட 11 விச்சன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சாயோட 11 விச்சன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். நம்ம ரெகுலராக 11 டேஸ் கண்டினியூஸ் தான் வந்து 11 விச்சன்ஸ் வந்து படித்தோம். நம்ம லைஃப்பில் டெய்லியுமே படிக்கலாம். பட் 11 விச்சன்ஸ்னால 11 டே வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கிட்ட வந்து ஒரு ப்ரேயர் நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த 11 டேஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ சாய்கிட்ட கேட்கும்போது அந்த 11 டேஸில் கம்ப்ளீட்டாகவே வந்து சாய் நம்மளுக்கு வந்து பண்ணுவார். ஸோ நான் 11 டேஸும் உங்களுக்காக படிக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் சாய்கிட்ட. ஸோ நான் வந்து ஹிந்தியில் படிக்கிறேன், அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் படிச்சிடுறேன் 11 விச்சன்ஸ், அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 11 டேஸும் நான் வந்து படிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தான் ஆகும். நான் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்பாபாவோட வச்சன் வந்து படிக்கிறேன், அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ரீ கணேஷாய நம்ம சாய்பாபா के 11 वचन जो शिरडी में आएगा आप पर दूर भगाएगा। चढ़े समाधि की सीढ़ी पर, पैर तले दुख की पीढ़ी पर, त्याग शरीर चला जाऊंगा, वक्त है तो दौड़ा आऊँगा। मन में रखना दृढ़ विश्वास, करे समाधि पूरी आस। मुझे सदा जीविती जानो, अनुभव करो सत्य पहचानो। मेरी शरण अकाली जाए, हो तो कोई मुझे बताए। जैसा भाव रहा जिस जन का, वैसा रूप हुआ मेरा मन का। बार तुम्हारा मुझ पर जो होगा, वचन न मेरा छोटा होगा। आशायत लो भरपूर, जो मांगा वह नहीं है दूर। मुझ में लीन वचन मन काया, उसका ऋण न कभी चुकाया। धन्य धन्य वो भक्त अन्य, मेरी शरण तज जिसे न अन्य। ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜூ ஷிர்டிமே ஆயேகா ஆபத் தூர் பகாயேகா அப்படின்னு என்னென்னா மீனிங்கு, சாயோட மண்ணில் நம்ம வந்து கால் வச்சிட்டோம்னாவே நம்மளோட எல்லா கஷ்டம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாய் வந்து ஒரு எண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு சொல்கிறது தான் அது. நம்ம சாய்கிட்ட கம்ப்ளீட்டாக நம்ம நம்பி அவரோட சமாதிக்கிட்ட தர்ஷனுக்காக போகிறோம்ல, அந்த மண்ணில் இது கால் வைக்கும் போதே அவரோட நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறாருன்றது தான் ஃபஸ்ட்டு லைனோட மீனிங்கு. சடே சமாதி கி சீடி பர், பேர் தலை துக்கி பீடி பர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்டில் வந்து யாரெல்லாம் வந்து ஒருத்தர் ஒரு ப்ராப்ளமில் வராங்களோ, இந்த கலியுகில் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணுறோம், சில பேர் டிசீஸால் ஃபேஸ் பண்ணுறாங்க, சில பேருக்கு வந்து எந்த ரிலேஷனும் இல்லைன்னு அப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே சத்குரு சாய்கிட்ட வந்து போய் நிற்கிறாங்களே அந்த ஷிர்டியில், அவரை நம்பி போகிறாங்களே, அந்த டைமே வந்து அந்த ஒரு நம்மளோட கஷ்டம், நம்மளோட ஒரு சேட்னஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா தியாக் ஷரீர் சலா ஜாவுங்க, பக்த் ஏதோ தோட ஆவுங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாய் வந்து யாரெல்லாம் வந்து சாய் இதில் பண்ணுறாங்களோ அவர் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாடியை பார்க்கல, அவரை வந்து சமாதியாக பார்க்குறோம். பட் ஆனால் அந்த சமாதியிலேருந்து அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா இடத்துலையுமே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. நம்ம ஷிர்டியில் தான் போயிட்டு அவர் நம்ம பார்த்தா தான் அவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாருன்னு இல்லை. நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலேயும் இருந்தாலும் சரி, நம்ம வீட்லேயே நம்ம இருக்கிறோம், சடனாக வந்து நம்ம சாயை நினைக்கிறோம், அந்த நிமிஷமே அவர் நம்மளுக்கு வந்து அவரோட ப்ரெசன்ஸ் நான் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்மளோட கஷ்டம் டைமு நம்மளுக்கு ஓடி வந்து அவர் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாரு. தோடானா ஓடி வர்றதுன்னு அர்த்தம். மண்மே ரக்னா திருட் விஸ்வாஸ், கரே சமாதி பூரி ஆஸ். இதுக்கு என்ன மீனிங்னா வந்து நம்ம சமாதியில் வந்து அவர் இருக்கிறவர் வந்து சாதாரண ஆர்டினரி பர்சனே கிடையாது. அவர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான் நம்மக்கிட்ட சமாதியிலேருந்து அவர் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் இருக்கிறேன்னு ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. நம்மளோட கஷ்டமான டைமாக இருக்கட்டும், சந்தோஷத்துலேயும் சரி, நம்மக்கிட்ட சாய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு காட்டினே இருக்கிறாரு. முஜே சதா ஜீவிதி ஜானோ, அனுபவ் கரோ சத்திய பஹச்சானோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு பழைய துணியை வந்து நம்ம வந்து போட்டுட்டு புது துணி வாங்கிக்கிறோம். பட் ஆனால் நம்மளோட சாய் வந்து எப்படின்னா வந்து அவர் நம்ம அந்த மண்ணில் நம்ம இருக்கிறோம்ல, அவர் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நான் இந்த மண்ணில் இருக்கிற உங்களோட நல்லதோ சரி கெட்டதோ சரி எல்லாத்தையுமே நான் கவுண்ட் பண்ணி எடுக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த கெட்டது எல்லாத்தையுமே நான் என்னோட கஷ்டம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா
मेरा शरण आ காலி சாயே तो कोई मुझे बताए அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா யாருன்னா என்னோட மண்ணில் என்னோட ஷிர்டி மண்ணில் வந்துட்டு எம்டியாக வந்து வெறும் கையோடு போயிருக்காங்க, நிறைய எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் எம்டியாக வந்து யாருன்னா காலி ஹாத்து, அதுக்கு தான் வந்து யாருன்னா காலி வெறுமையாக வந்து போயிருக்கிறாங்களா அப்படின்னு யாருன்னா ஒருத்தரை சொல்லுன்னு சொல்லிட்டு சாய் வந்து சொல்கிறாரு. जैसा भाव रहा जिस जन का वैसा रूप हुआ मेरी मन का. ஸோ இதில் என்ன சாய் சொல்கிறேன்னா, இப்போ நான் சாய் வந்து குருவாக பார்க்குறேன், ஒரு குருவாக வந்து எனக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுறாரு. ஸோ ஆனால் தர்ஷனம் கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து எனக்கு எல்லாருக்குமே இதுக்குள்ளேயும் வந்து ஒரு காட் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த காட் ரூப்பாக நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாத் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ வந்து நான் ராம் டிவோட்டி, இப்போ வந்து நான் வர்ஷிப் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன், ராம் வர்ஷிப் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு வந்து என்னோடய குரு சாயை நான் நினைக்கிறேன். ஸோ என் சாய் வந்து எனக்கு எப்படின்னா ராம் ரூப்பில் வந்து எனக்கு வந்து அவர் எனக்கு வந்து பிளெஸிங் பண்ணுறாருன்றது தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பார் துமாரா முஜ்பர் ஹோகா வச்சன்னா மீரா சூட்டா ஹோகா. ஸோ இதில் வந்து என்னென்னா சாய் வந்து நம்மளோட பேட் கர்மாஸு, நம்மளோட பேட் திங்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா அவர் நம்மக்கிட்ட எடுத்துக்கிறார், நம்மளுக்காக வந்து எடுத்துக்கிறார். நம்மளுக்காக எடுத்துகிட்டு அவர் நம்மளோட கஷ்டத்தை எல்லாமே அவர் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு அவர் வந்து நம்மளுக்கு குட் திங்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. நிறைய வாட்டி அவர் சஃபர் பண்ணுறாரு, நம்ம பண்ண சில விஷயத்துக்கு கெட்ட விஷயம் கர்மாஸ், இதுக்காக நம்ம டிவோட்டியாக இருக்காங்களேன்றதுக்காக சாய் என்ன பண்ணுறாரு, அது எல்லாமே ஏற்ற அனுபவிக்கிறார், அந்த வலியுமே அனுபவிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆவோ சகாயத் லோ பர்பூர் ஜோ மாங்கா வ நஹி ஹே தூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து எப்போவுமே சாய் வந்து எப்படின்னா ஒரு கல்ப விருட்ச மரம் மாதிரி இருக்கிறாராம். அவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா குட் திங்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு அவரோட நம்மளோட கெட்டது எல்லாத்தையுமே அவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி பேனிஷ் பண்ணிடணுன்ற அளவுக்கு நினைக்கிறாராம். அவர் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் வந்து அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மக்கிட்ட அவர் எப்போவுமே இருக்கிறாராம். ஒரு வாட்டி நம்ம வர்ஷிப் பண்ணாவே போதும், அவர் நம்ம கூட டெத் ஆகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ப்ராமிஸ் நம்மளுக்கு வந்து எல்லா நிமிஷமே வந்து அவர் நம்மளுக்கு காட்டுறாராம். ஸோ முச்மே லீன் வச்சன் மன் காயா உஸ்கா ரின் நா கபி சுக்காயா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சாய்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறோம், அவரோட லோட்டஸ் ஃபீட்டில் வந்து நம்ம சரண்டர் ஆகிறோன்னா அவர் வந்து நம்மளோட எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துப்பார். நம்ம வந்து ஒரு வாட்டி எனக்கு இது வேணும் நம்ம வந்து கேட்கணுன்னு அவசியமே இல்லை, நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டைம் அவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருவார். நம்ம வந்து எனக்கு இது நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு தேவையில்லையா. நம்ம மனசளவில் அவர் வந்து நம்ம சாயை வர்ஷிப் பண்ணிவிட்டு அவரை நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறது, அவரை வந்து பார்த்துக்கிறது, அவரை வந்து நிறைய பேருக்கு தேவையான நம்மளை எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் சாய் இருப்பார். நம்ம வந்து ஹியூமனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம நாய்க்கு கொடுக்கலாம், குருவிக்கு, நிறைய ஜீவராசிகள் இந்த இதில் இருக்குது. ஏன் பிளான்ஸ் கூட நம்ம செடி ஊற்றுறோம், நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், செடிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றணும்னு நினச்சோம், அதெல்லாம் வந்து சாய் பாப்பார். இதெல்லாம் நம்மளோட குட் திங்ஸை வந்து நம்மளை வந்து குட்டாக நம்மளை மாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. நம்ம சாய்கிட்ட வந்து ஈஸியாக போயிடலாம், சாய் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோன்றது அனுபவிக்கும் போது தான் அது வந்து தெரியுன்ற. धन्य धन्य वो भक्त अन्य मेरे शरण तज जिससे न अन्य. ஸோ எல்லாருமே நம்ம வந்து இன்றைக்கி பிறந்திருக்கோம், நம்ம டெத் ஆகிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே நம்மளோட சாய் வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம குரு, நம்ம சாயை தான் குருன்னு நினைக்கணும்னு இல்லை, நம்ம யாரை வேணால் லைஃப்பில் வந்து குருவாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு நிறைய குருஸ் வந்து இருக்கிறாங்க, எல்லா குருவுமே நம்மளுக்கு வந்து நல்ல டீச்சிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, யாருமே கெட்டதை வந்து சொல்ல. நம்ம யாரை நம்ம குருவாக எடுத்துக்கணுமோ அவங்களோட பாதையில் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷம் மட்டும் தான் கிடைக்குமா. நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வந்தோம், நம்ம என்ன விஷயம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம், நம்ம டெத்து ஆகிறதுக்குள்ள நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோமா, நம்ம எதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்மளோட குரு வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க.
காட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் இந்த லைன் இருக்குது. ஐ ஹோப் இந்த 11 வச்சன்ஸும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த 11 வச்சனை வந்து டெய்லியுமே நம்ம வந்து படிக்கலாம் 11 டேஸு. ஸோ எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து என் கூட வந்து படிங்க. நான் இது வந்து இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். மேபி இது வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நான் வந்து இந்த 11 டேஸ் நம்ம படித்து நம்மளோட எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த 11 டேஸும் நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து இது பண்ணலாம். ஸோ என் கூட எல்லாம் யார் வந்து இந்த 11 வச்சன்ஸ் படிக்கிறீங்கன்றத எனக்கு வந்து ஓம் சாய்ராம் பண்ணுங்கள், ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கிறேன் நானும் வந்து எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக என் கூட வந்து 11 வச்சன்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் இதில் எதனா விட்டு இருக்க உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தால் கூட எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து கற்றுக்குறேன். தேங்க்யூ.